அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் என்ன தெரியுங்களா? உலக வரலாற்றில் முதல் முறையாக ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறோம். ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக முடிக்கும்னு என்னன்னைக்கெலாம் நான் பிளான் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்தா அப்படியே 20-23 நிமிஷத்துக்கு போயிடும். பட் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள். நேற்று ட்ரம்ப் அவர்கள் மிரட்டியிருந்தார், யாரெல்லாம் எங்களை எதிர்க்கிறீங்களோ அவங்க மீது வரியை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் ஐரோப்பா நாடுகளில் மிரட்டல் விட்டு தந்தார். இப்போ அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகளை அமெரிக்கா டோட்டலாக வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அதாவது கிளம்பிட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் ஈரானை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறாங்களே. பட் ஆனால் இப்போ அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்காங்களே, அப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை தானே அப்படின்னு நினச்சாலும் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ கிரீன்லாந்து அமெரிக்கா கைப்பற்றணும்னு நினச்சதுக்கப்புறம் தனது சொந்த நட்பு நாடுகளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்காளி பங்காளிங்க எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை? அமெரிக்காவை. இதுக்கப்புறம் நாங்கள் நேட்டோவில் இருக்கணுமா வேணாமான்ற பல கேள்விகள்லாம் எழுந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு 60 வீரர்களை கொண்டு போயிட்டு கிரீன்லாந்தில் நிறுத்தி அமெரிக்காவுடைய படைகளே உள்ளே வர முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த வீரர்களை, லட்சக்கணக்கான வீரர்கள்லாம் ஒரு 60 வீரர்கள் மேலே எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து போய் நிறுத்திட்டாங்க. அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் ட்ரம்ப் தரப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தார், எங்களை எதிர்க்கிற நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்க போகிறேன்னாங்க. பட் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டன், பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனி, ஸ்வீடன், பின்லாந்து, நெதர்லாந்து, நார்வே இந்த 8 நாடுகள் மீது 10% வரி விதிக்கிறாரு. எப்போ? பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. அதுக்குள்ளே மனசு மாதிரி ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட கெஞ்சினாங்கன்னா அந்த வரி நீக்கிறேன், இல்லை மறுபடியும் வீராப்பா நான் பண்ணது கரெக்டு தான் கெத்தா நின்றாங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி 25% வரியாக உயரும். ஜூன் 1 வரைக்கும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் வீராப்பா அப்படியே விறுவிறுன்னு நின்றாங்கன்னா அதுக்கப்புறம் 50 ஆகும், அப்புறம் 100 ஆகும், அப்புறம் 1000% கூட ஆகும். அமெரிக்கா தரப்பில் உறுதியாக இருக்காங்க. ஆனால் இவர் வரி விதித்ததில் ரொம்ப குறிப்பாக பார்த்தோன்னா இத்தாலி வரி விதிக்கல. ஏன்னா இத்தாலி நாங்கள் போர் வீரர்களை அந்த இடத்துல நிறுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை முடிக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டமைப்பில் இருக்காங்க. திடீர்னு அந்த கூட்டமைப்பிலே ஒரு நாடு அமெரிக்கா தள்ளி மறுபடியும் அவங்க மீது பொருளாதார தடை விதிப்பது என்பது வேற லெவல். அதுவும் குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ் மீது விதிச்சாங்க பாரு, இன்னும் வேற லெவல்னு சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, ஜெர்மனி ஏற்கனவே அங்கே வாழ்க்கை செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் ஓடி இப்படி ஒரு தடையை விதித்திருப்பது என்பது அது ரைட்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். சரி, நம்ம நினச்ச மாதிரி பெரிய சம்பவம் ஐரோப்பாவுக்குள் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறதோ, இல்லை இது திசை திருப்பதற்கான ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா நம்ம வெனிசுலாவை பற்றியே பேசுறதில்ல, ஈரான் பற்றியும் இப்போ ரீசெண்டாக பேசலை. இது எல்லாமே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இதுக்கு பின்புலமாக ஒளிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியும். இருந்தாலும் நம்ம இதை அப்படி லைட்டாக விட்டுட்டு போக முடியாது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்லாம் இல்லை, ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அதில் ஹன் அல் அசாத் ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஈராக்கில். அதாவது ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ். பட் எர்பில் இருக்காங்க. ஆனால் இந்த ஹன் அல் அசாத் ஏர்பேஸில் இருந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? ஏற்கனவே எங்கள் செலவுகள் அந்த இடத்துல இருக்குது, தேவையில்லாமல் நாங்கள் அந்த இடத்துல ஏன் நாங்கள் பெரிய அளவுக்கு இருக்கணுன்ற மாதிரி நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரிலாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய செயல்பாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிட்டே இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் நாங்கள் கிளம்பிடுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ ஈராக்கில் பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, லாஸ்ட் டைம் இஸ்ரேல் இந்த சேம் ஏர்பேஸை பயன்படுத்தி தான் ஈரான் மீது தாக்கல் நடத்தினாங்க. பட் உங்கள் பக்கத்தில் பார்க்குற வீடியோ பதிவுகள் எல்லாமே ஈராக்கினுடைய இராணுவ ஜென்ரல் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ட்ரூப்பும் இந்த மொத்த இடமே நான் அப்படியே ஃபுல்லாக அவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ மேக்ஸிமம் ஆப்கானிஸ்தான்லேருந்து விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி மேக்ஸிமம் விட்டுட்டு போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. அப்படின்னா இது ஈரானுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸ் ஏற்கனவே லாஸ்ட் டைம் இஸ்ரேல் பயன்படுத்தி தாக்கல் நடத்தினது, அப்புறம் அமெரிக்காவும் அடிக்கடி அந்த ஏர்பேஸை பயன்படுத்துறது எல்லாமே ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் திடீர்னு இவங்க பேக் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, அப்போ ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை இவங்க ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு தோணும். ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹெர்பில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து அவங்க பின்வாங்கல. ஒன்று
இன்னும் ஒரு சில ஊடகங்கள் ராய்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி மறைமுகமாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, இது ஒருவேளை ஈரானுக்கான டைவர்ஷன் டாக்டிக்ஸாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஏதாவது ரிஜிம் சேஞ்ச் வந்ததுன்னா மறுபடியும் இது வந்து வாங்குவதற்காக தான் இருக்குன்றாங்க. இல்லை ஒன்ஸ் அவங்க வெளியேறிட்டாங்கன்னா மறுபடியும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் ஹூ நோஸ், யார் பார்த்தாங்க? ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறினாங்க, அப்புறம் பார்த்தா வந்து திருப்பி கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆங்கிளில் கூட நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி சிரியானுடைய ஃபோர்ஸஸ் இப்போ அடுத்து கொஞ்சம் தள்ளி சிரியாவுக்குள்ளார, சிரியாவை பார்த்தோம்னா ரெண்டாக பிரிஞ்சு ஒரு பக்கம் வந்து குர்திஸ் ரீஜியன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த எஸ்டிஎஃப் ஒய்பிஜின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பெரிய அளவுக்கு இருப்பாங்க. இவங்க வந்து அமெரிக்கா சப்போர்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் இன்னுமே அமெரிக்கா எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு 2-3 நாளாக இந்த பக்கம் சிரியா வந்து அவங்க துருக்கி கூட ஜாயின் பண்ணிவிட்டு பெருசாக அட்டாக் பண்ணுறாங்க. யார்? இந்த குர்திஸ் ரீஜன், அமெரிக்காவுடைய பேக்கட் ஃபோர்ஸஸை பெருசாக அடிக்கிறாங்க. முக்கிய பகுதிகளை கைப்பற்றுறாங்க. டபாக்கா அப்படின்ற ஒரு பகுதியை முழுமையாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த எர்பில் அப்படின்ற ஒரு பகுதியில் முக்கிய எண்ணெய் கிணறுகள், அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ், அதாவது குர்திஸுக்கு எதிராக கூடிய ட்ரைபல்ஸ் கைப்பற்றி வைத்திருக்காங்க. சிரியாவுடைய இராணுவம் வந்தோன்னா அவங்க கையில் ஒப்படைக்கிறேன்றாங்க. அதெல்லாம் ஒரு சில அந்த குர்திஸ் படைகள் வந்து பின்னோக்கி போகிறாங்க. ஆனால் நேற்றே அமெரிக்கா வந்து ஸ்லைட்டாக எச்சரிக்கை கொடுத்தாங்க, மேபி சிரியா வந்து துருக்கி கூட சேர்ந்துட்டு நம்மளுக்கு ட்ரபுள் கொடுப்பாங்களான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் வந்து பார்த்தாங்க. பட் ஃபைனலாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து அப்படியே நெருங்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஆங்கிள் அப்படின்னா அது சிரியாவுக்குள்ளே தான் இருக்குது. பட் இன்னும் அமெரிக்கா ஜுலானி அரசாங்கத்தை முழுமையாக நம்பி பெரிய பொருளாதாரத்தெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. பட் குர்திஸ் ரீஜனை தாக்கல் நடத்தும் போது அமெரிக்கா என்ன விதமான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்கன்னு இன்றைக்கி மாலைக்குள்ளே தெரிஞ்சிடும். மேபி இன்றைக்கி சண்டே நாள் விட்டுட்டு கேப் விட்டு தலைவர் திங்கட்கிழமை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சில அறிவிப்பெல்லாம் கொடுப்பாரு. அந்த ஃப்ரெஷ் அறிவிப்பில் சிரியா மீது என்ன விதமான நிலைகள் எடுக்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா அங்கே டயர் இசோர் அப்படின்ற ப்ராவினன்ஸ்லாம் மிக முக்கிய ப்ராவினன்ஸ். அங்கே வந்து எண்ணெய் வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து இப்போ சிரியா தனது வசம் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொருளாதாரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் கிணறுகளும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மாதிரி முழுமையாக கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதை அமெரிக்கா விட்டுருவாங்களான்னு என்ன தெரியல. அது எப்படிப்பா வரம் கொடுத்த சாமி மேலேயே நீ கை வைக்கிறே அப்படின்ற மாதிரி இப்போ அமெரிக்காவோ இஸ்ரேலும் பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு ஜுலானியை வர வைத்தா கடைசியில் அவங்களுக்கு எதிராக குர்திஸ் ரீஜனில் நிற்கிறான்றது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இன்னுமே அதை ஹோல்டு பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதான் பார்க்கலாம் நம்ம பொறுத்து இருந்து. அடுத்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி கூட அந்த ஈரானுடைய விவகாரத்தை சொல்கிறேன் நான். ஈரானுடைய விவகாரத்தில் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணதில் நிறைய ஆயுதங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய ஆயுதங்கள்ன்றாங்க, கை துப்பாக்கிகள் இது மாதிரிலாம் வந்து. அதுக்கு ஈரான் நக்கலாக போட்டிருந்தாங்க, தேங்க்ஸ் இஸ்ரேல், இது மாதிரி நவீன துப்பாக்கிகள்லாம் கொடுத்து எங்கள் கைக்கு வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி வந்து நக்கலாக போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க முழுக்க நேற்று அயதுல்லா அலி காமேனி அவர்கள் பேசும்போது எங்கள் நாட்டில் பண்ணது செஞ்சது எல்லாமே யாருன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் பொறுப்பேற்றுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி இதெல்லாம் நாங்கள் பறிமுதல் பண்ணது எல்லாமே நேரடியாக நாங்கள் குற்றச்சாட்டுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் ஏர்பேஸில் மூமெண்ட் வந்து திடீர்னு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அங்கே இருக்கக்கூடிய தகவல்களும் அதுதான் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கான பயிற்சிகள், மூமெண்ட், போர் விமானங்கள் வர்றது, அப்புறம் ஆயுதங்கள் வர்றது, இந்த மாதிரி நிறைய வந்து இறங்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஈரானுடைய முக்கிய பகுதிகளை பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இரவு வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஊர்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரன்றதுனால அவசரமாக எடுத்திருக்கேன். பட் இது எப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி வெளியிட போகிறன்ற டைம் தான் எனக்கு தெரியல. எடுக்கிற டைம் 1 மணி, பட் உங்கள்கிட்ட ரீச் ஆகிற டைம் என்னன்னு தெரியல, பார்க்கலாம் நாம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.